இப்படி இதன் குரு உண்மை கொலமிகு கரியடு வடிகொடு தன்னதடி வழிபடும் அவருடைய கடி கணபதி வர அருளில் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறைகிறையே 13/7/2025 ஞாயிற்றுக்கிழமை சுமார் 9:36 மணி அளவில் நீதிமான இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வக்கரம் பெறுகின்றார் மீன ராசியில் 13/7/2025 to 28/11/2025 ஆக 138 நாள். இந்த 138 நாளும் எப்படியெல்லாம் இருக்கும்? மகரம் பொறுமை, மகரம் சிகரம், மகரம் ஏறுதல், மகரம் ஏற்றமிகு, எல்லா கஷ்டமும் எல்லா நஷ்டமும் எல்லாத்தையும் இழந்து நிராத பணியாக இருந்து இப்போது ஒரு தெளிவான முடிவுக்கு வந்த நேரம். ஒரு தெளிவான முடிவுக்கு வந்த நேரம். எப்படிங்க வந்திருக்கிறோம்? 7 அவர் அனுகிரகமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் நம்மளை விட்டு போயிட்டார். நம்மகிட்டே 7 வருஷம் இருந்தாரு, இப்பதான் போயிருக்காரு. இப்ப நம்மளை விட்டு போயிட்டாரு. அப்ப போயிட்டாருன்னா நல்ல ஒரு மாறுதலை கொடுப்பார். எதுக்கு தக்கவாறு? உங்க தசாபதிக்கு தக்கவாறு. நீங்க எங்க சுத்தி வந்தாலும், எத்தனை கிரிவலம் வந்தாலும், எந்த கோயிலுக்கு கிரிவலம் போனாலும், எத்தனை பார்த்தாலும் உங்களுக்கு தசாபுத்தி தான் நன்மையும் தீமையும் ஆய்வு பண்ணி பகுத்து செய்வது. போதுமா? அப்ப மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? மகத்தானதாக இருக்கும். இப்ப 138 நாளைக்கு மத்தியம பலன். ஏன்னா அந்த இயல்புக்கு மாறானவை என்ற வார்த்தை வந்து விட்டாலே உங்களுக்கு தெரியும் அங்க என்ன பரிவர்த்தனையா. உங்க மேனேஜிங் டைரக்டர் MD சனீஸ்வரர் இங்க இருக்காரு. ராசிநாதனும் மேனேஜிங் டைரக்டர் ஒண்ணுதான். அப்ப ராசிநாதன் லக்னாதிபதி எங்க இருக்காரு? வேற லக்கணத்துல இருக்காரா? இல்ல அதே லக்கணமா? அதே லக்கணமா வேற லக்கணமா? அதெல்லாம் பார்த்து கவனமா இருக்கும். அப்படிலாம் பார்த்தா நிச்சயமாக இது ஒரு மாற்று கருத்து. இந்த வக்கரம்ங்கிறது 138 நாளைக்கு கொஞ்சம் அப்படியே ஸ்லீவா கொஞ்சம் கொஞ்சமா போகும். கொஞ்சம் கொஞ்சமா போகும். நிறைய கொடுக்க மாட்டார். நிறைய கொடுக்க மாட்டார். ஏன்னா அவருடைய வீடு அந்த இயல்புக்கு மாறாம செய்யணும். நன்மையை செய்ய புறப்ப தீமை செய்வார்ல. இப்ப எது கொடுக்க முடியாதுல்ல. கையை கட்டி வைக்கிறதுல அவரு தானே ரூல்டு போட்டவரு. விதைச்சவர் அவர் தானே. வினையை அறுக்கிறது அவர் தானே. விதை விதைச்சவர் அவர் தானே. விதையை அறுக்கிறவர் அவர் தானே. வினை அப்ப அவர் நீதிமான்ட்ட போய் நம்ம போய் கொஸ்டின் கொண்டே விடுவார். நம்ம எதுவும் கேட்க முடியாது. நீதிமான் அவர் தான். அப்போ தொழில் கீழே உள்ளது கிழங்கு வகைகள், பெட்ரோல் வகைகள், கருப்பு சம்பந்தப்பட்டது, JCB சம்பந்தப்பட்டது, எள்ளு சம்பந்தப்பட்ட தானியங்கள், விவசாயங்கள், மரங்கள், நல்ல ஓகோடு ஒரு எள்ளு, வரகு அதை விட சிறப்பு. எள்ளு, வரகு, அந்த சாமை, அந்த திணை, அந்த நவதானியங்கள், இதெல்லாம் பாருங்க. இதெல்லாமே அது எல்லாமே இந்த மகரத்துக்கு உட்பட்டதுதான். அந்த மகரத்துக்கு உட்பட்டது எல்லாமே வந்துடும். அப்படிலாம் வந்தா உங்களுக்கு அது கரெக்டா வரும்ல. அப்ப தானியங்களுக்கு உட்பட்ட அதிகாரி தானே சனீஸ்வரர். அதே மாதிரி துப்புரவு தொழில் பண்றோம். அதே மாதிரி கழிப்பிடத்துக்கு போறது, கழிப்பிடம்னாலும் சனீஸ்வரர் தானே. ஸ்வீப்பர்னாலும் கல்லீஸ்வரர். ஸ்வீப்பர் செய்யறது நம்ம சுத்தம் பண்றோம்ல. அவங்க இல்லைன்னா நம்ம என்ன யோக்கியது, நம்ம என்ன நாத்தம் எடுத்து போயிருந்தோம். அவங்களுக்கு தான் பாத பூஜை பண்ணணும். அவங்களைத்தான் பத்திரமா பார்த்துக்கணும். அப்படிப்பட்ட குணம் கொண்டவர் மகரம். உழைப்பாளி, முதலாளி, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை மகரத்தை கொண்டு. அப்ப நிலமகள், தேசமாதா, வைஷ்ணவி, காயத்ரி, சாமுண்டி, மலைமகள், அலைமாதா, பாத்தீங்களா, முனீஸ்வரர், காக்கும் கடவுள். கடல்ல போய் நம்மளை யாரு காக்கிறது? அந்த கடல்ல நடுராத்துல போய் நிற்கும் போது நமக்கு எப்படி இருக்க? அந்த பயணிக்கும் போது நமக்கு இரவுல, அது அமாவாசை இரவு இருந்தா எப்படி இருக்காது? அப்படிப்பட்ட நேரங்கள்ல நமக்கு யாரு துணை? நம் அன்னை அலைமாதா.
நம் அன்னை தேச மாதா, நம் அன்னை மலை மாதா. இதை நினைவை வைத்துக் கொண்டு மேற்கண்ட தொழிலை செய்து வந்தால் இந்த 138 நாள் ஒரு சுகமான நாளாக தாங்க இருக்கும். போதுமா?